Hi friends, welcome to Vilas channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கார்த்திகை சோமவார பூஜையை பத்தி தான் பார்க்க போறோம். எங்க அப்படினு பாத்தீங்கன்னா செங்குன்றம் ஸ்ரீ பனையத்தம்மன் கோவிலில் எழுந்தருளிக்கும் ஸ்ரீ வில்வநாதேஸ்வரருக்கு நடக்கிற பூஜையை தான் பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா 108 சங்காபிஷேகம் வாரம் அதாவது கார்த்திகை மாசத்துல நம்ம திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா 5 வாரமும் நடக்கும். ரொம்ப விசேஷமா 108 சங்காபிஷேகம் பக்தர்கள் கையாலேயே சுவாமிக்கு நடைபெறும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 108 சங்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுவாமியை வரைஞ்சி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அலங்காரத்தோட சுவாமி அருள் பாலிப்பார். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹோமத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் அபிஷேகம் இதெல்லாம் நடைபெறும். சுவாமிக்கு ஹோமம் முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு சங்குக்கு பூஜை நடக்கும். சங்குக்கு அங்கே விளக்கேற்றிட்டு அங்கே ஒரு அர்ச்சனை எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அபிஷேகத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ஐஸானது அப்படியே முழுமையாக குறுக்குறுக்குன்ட்டு மேலே ஊற்றணும். அந்த அளவுக்கு குளிர்ச்சி நிறைந்தது அது சுதாரித்து சொல்லக்கூடிய அருவி. அதனால தான் லலிதா சகஸ்ரநாமத்தில் அம்பாளுக்கு சுதா சாகர மத்தியஸ்தாயி நமஹாம். சுதானா அருவி, சாகரம்னா நீர் வீழ்ச்சி. அந்த சாகரத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடியவள் பராசக்தி. சுதா சாகர மத்தியஸ்தாயி நமஹாம். அதுபோல இந்த சுதாகரன் சொல்லக்கூடிய சந்திரனை சிவபெருமான் தலையில வச்சுட்டு இருக்கும் பொழுது அவர் அக்னி ரூபமாக காட்சி கொடுத்தோம்னா அந்த அக்னி தணிக்கணும்னு சொல்லிட்டு இந்த திங்கள்னு சொல்லக்கூடிய சோமன் சொல்லக்கூடிய சந்திரனானவர் தன்னுடைய சுதான்னு சொல்லக்கூடிய அந்த ரொம்ப 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 குளுமையான அந்த நீரை சிவபெருமானுடைய தலையில ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவர் குழுக்கணும்னு அப்படி செய்யப்பட்ட பூஜை காலம் தான் இந்த சோமவாரம்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமைக்கு அதிபதியான சந்திர பகவானுடைய காலத்துல அவருக்கு உகந்தமான நேரத்துல இந்த பூஜையானது நடைபெறுகிறது. இப்போ அந்த பூஜைக்கான விளக்கத்தெல்லாம் கோவில் குருக்கள் கொடுத்தாரு. அந்த வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இதுக்கு எதுக்காக நம்ம பண்ணுறோம், கார்த்திகை சோமவாரத்தில் எதுக்காக நம்ம கோவிலில் சங்காபிஷேகம் பண்ணுறோம், இதெல்லாம் குருக்கள் எல்லாமே சொல்லியிருப்பார். இப்போ சங்குக்கு பூஜை நடந்துச்சு. இப்போ அபிஷேகம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹோமம்லாம் முடிஞ்சு பூர்ணாகதிலாம் முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா அபிஷேகம் சுவாமிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொரு அபிஷேகமாக நடக்கும். விபூதி அபிஷேகம், பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பன்னீர், எல்லா அபிஷேகமும் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து சங்காபிஷேகம் நடக்குது. அதாவது நம்ம பூஜை பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய சங்கு வந்து உபயதாரர்கிட்ட கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கும்பம் எடுத்துகிட்டு வந்துட்டு அபிஷேகம், அதாவது கோவிலை சுற்றிட்டு வந்துட்டு கையில் பக்தர் கையிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சங்காக கொடுப்பாங்க. எல்லாரும் சுற்றிட்டு வந்து சுவாமிக்கு வந்து அபிஷேகத்துக்கு கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், குருக்கள் வந்து எல்லாருக்கும் சங்கு கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப விசேஷமான பூஜை. அதுவும் இப்போ நடக்கிற பூஜை வந்து 3 வாரம் முடிஞ்சிடுச்சு. என்னால் வீடியோ போட முடியல. இப்போ 4வது வாரம் பார்த்திங்கன்னா, அதாவது நமக்கு வர திங்கட்கிழமை 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு கார்த்திகை சோமவார பூஜை. ரொம்ப சக்தி உள்ள ஹோமம்லாம் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து கலந்துக்குங்க. இந்த வாட்டி இவ்வளோ நாள் கலந்துக்கலனாலும் பரவாயில்ல, இந்த ஹோமத்துக்கு வந்து 4வது வாரம் வந்து கலந்துக்குங்க. ரொம்ப விசேஷமாக நடக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் சங்கு வாங்கிட்டு கோவிலில் வலம் வராங்க. ஸோ எவ்வளோ கூட்டம் பாருங்கள். அதாவது கரெக்டாக அந்த பூஜைக்கு வந்து அந்த சங்காபிஷேகத்துக்கு எல்லாருமே வந்துடுவாங்க. அதே மாதிரி நான் இப்போ சொன்ன மாதிரி 4வது வாரம் வந்து ரொம்ப விசேஷமான சங்காபிஷேகம். கண்டிப்பாக வந்து எல்லோரும் கலந்துக்குங்க. உங்களுக்கு என்ன ஒரு இது நினச்சாலும் இந்த பூஜையில் கலந்துக்கிங்கன்னா நடக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சங்கு பூஜையில் நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கலசாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய சங்கு அபிஷேகம். அங்கே பாருங்கள், இப்போ குருக்கள் வந்து பெரிய சங்கு வாங்கிட்டு போய் சுவாமிக்கு வில்வநாதேஸ்வருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறாரு. வில்வலிங்கம் சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், இப்போ அபிஷேகம் பண்ணுறாங்க. அதாவது இந்த வீடியோலாம் உங்களுக்காக எதுக்காக நாங்கள் எடுத்து போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர முடியாதவங்க எல்லாம் பார்க்கணுன்றதுக்காக தான் நம்ம கோவில் சார்பாக இதை போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அங்கேருந்து பிரார்த்தனை பண்ணால் கூட உங்களுக்கு நடக்கும். முடிஞ்சவங்க வாங்க, கண்டிப்பாக கோவிலில் வந்து பூஜையில் எல்லா பூஜையிலும் கலந்துக்குங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும்.
आयतनवान् भवते अग्निर्वा अपामायतनो आयतनवान् भवते वायुर्वा अपामायतनो आयतनवान् भवते अशन्नवै तपन् अपामायतनो आयतनवान् आयतनवान् भवते यः संवत्सरक्षायतनं वेद आयतनवान् भवते आवो वै संवत्सरक्षायतनो आयतनवान् भवते यदे ॐ नमः शिवाय तै नाम वरवे नमः शिवाय तै नाम वरवे नमः शिवाय तै नाम वरवे சொற்றுடை வேதியன் சோதிவானவன் பொற்றுடை. இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு எல்லா ஆரத்தியும் காமிச்சாங்க. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா பஞ்ச ஆரத்தி காமிக்க போகிறாங்க. ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, அங்கே சுவாமி முகத்துக்கிட்ட அந்த தீபத்தை எடுத்துகிட்டு போகிறப்ப தத்ரூபமாக அங்கே ஒரு முகம் வந்து அப்படியே நமக்கு உயிரோட்டத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு காட்சி. இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அன்றைக்கி கரண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரம் வேறு கரண்ட்டே இல்லை பூஜை பண்ணுறப்ப. இந்த பஞ்ச ஆரத்தி காமிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஆரத்தி இது பண்ணுறப்ப டக்குன்னு கரண்ட் வந்துச்சு. ஸோ பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, உண்மையாக நம்மளை அறியாத ஒரு சக்தி அங்கே அந்த இடத்துல இருக்குன்னு தான் நம்ம நம்பணும். ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த தத்ரூபத்தை பாருங்கள், முகத்தை பார்த்தாலே பார்த்திங்கன்னா அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கரண்ட்டு வரப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துச்சு பாருங்கள். ஸோ அந்த ஒரு நிகழ்ச்சி பார்க்குறப்போ ரொம்ப கண்டிப்பாக எல்லாருமே மெய்சிலிருத்து தான் போனாங்க. ஸோ அப்படி ஒரு சக்தி கோவிலில் இருக்குது. வாங்க, கண்டிப்பாக நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். பூஜைலாம் நல்லபடியாக முடிஞ்சுது. அப்புறம் பார்த்திங்கன்னா உபயதாரருக்கு வந்து மரியாதை செஞ்சு பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுத்தாங்க. ஸோ கண்டிப்பாக வர அதாவது சோமவாரம் 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா, டிசம்பர் 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான சங்காபிஷேகம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம 1008 தீபம் அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி தீபத்தில் ஏற்றி தான் விசேஷமான சங்கு பூஜை நடைபெற போது. வாங்க நேரில் வந்து பாருங்கள். அப்போ தான் அதோடைய வந்து என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக வாங்க, நான் வீடியோவும் எடுத்து போடுறேன். கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கவங்களாம் வாங்க. நிறைய பேர் வந்து லொக்கேஷன் கேட்டுகிட்டே இருந்தாங்க, கோவிலோடைய லொக்கேஷன். நான் இந்த இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் கோவிலோடைய இது. நீங்கள் எங்கேயுமே இல்லை, ரெட் ஹில்ஸில் வந்து நீங்கள் ஆதித்தன் பஸ் ஸ்டாப் இறங்கிட்டு வந்தீங்கனாலே அங்கே ஆர்ச் இருக்கும். ஆஞ்சநேயர்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் வரும், பன்னியாத்தம்மன் கோவில் நுழைவாயில் சொல்லிட்டு. அதுதான் நம்ம கோவிலோடைய என்ட்ரன்ஸு.